ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ஏவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஏவி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவல் அப்படின்றத வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மரண மூலிகை அப்படின்னு சொல்லப்படுற 8 வகையான மூலிகைகளை கொண்டு தாங்க இந்த ஏவல் வந்து ஏவறதுக்கு வந்து பயன்படுத்துது. அது மட்டுமே இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா, உயிரோடு இருக்க மூலிகையும் உயிரில்லாத மூலிகை ரெண்டுமே கலந்து செய்வாங்க. இந்த உயிரோடு இருக்க மூலிகையை மந்திரத்தை சொல்லி அதை வந்து தன் வசப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. அந்த மாதிரி தன்வசப்படுத்தி இதை வந்து ஏவி விடுவாங்க. அது மட்டுமே இல்லாமல் விதிக்கு முன்னாடி, அதாவது விதி நாளுக்கு முன்னாடி இறக்குற எந்த ஒரு ஆத்மாவையும் வசப்படுத்தி தன்னுடைய வேலைங்களை வந்து முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் இந்த ஏவல் வந்து மூலிகை மூலியமாக, அதாவது மரண மூலிகை மூலியமாக கட்டுப்படுத்தி இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் ஏவல் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பியூராக சுற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு விஷயங்க. அது மட்டுமே இல்லாமல் உடல், அதாவது நம்மளுடைய உடல் வேறா உயிர் வேறா ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு கூட சில மந்திரங்கள் உண்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.